வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். சங்கிங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க. அவங்க பரப்பக்கூடிய அந்த பெரும்பான்மை வாத கருத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம பணம் பண்ணுவோம். யாரோ ஒரு சிறுபான்மையினர் தான் தாக்கப்படுறாங்க, யாரோ ஒரு சிறுபான்மையினர் தானே அவங்க அட்டாக் பண்றாங்க, வெறுப்பு பேச்சை பேசுறாங்க, இதெல்லாம் நமக்கு நடக்க போறது கிடையாது. நம்ம இதை கேபிட்டலைஸ் பண்ணி இதை மார்க்கெட் பண்ணி நம்ம வளரலான்னு இவ்வளவு நாட்களாக தன்னை வளர்த்து கொண்டிருந்த பீர் பைசப்ஸ் இன்னைக்கு முட்டுச்சதில் இருக்காரு. கிட்டத்தட்ட மிக கொடூரமான மிரட்டல்கள் அவரை நோக்கி முன்வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விஷயம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பீர் பைசப்ஸ் சேனலை நடத்தக்கூடிய ரன்வீர் அலகாபாத்தியா பேசிய ஒரு கருத்து. இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் குறித்து, இங்க இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி செட்டப் குறித்து ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு பேச்சை பேசியிருப்பாரு. இந்தியா காட் லேட்டன்ட் அப்படின்ற ஒரு ஷோ, அதுல இந்த டேங்க் ரோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷோ. அந்த ஷோல நான் பேசுறேன் பேர் வழின்ற பேர்ல ரொம்ப ஒரு அபத்தமான கருத்தை காமெடின்ற பேர்ல அவர் வளர்ந்து இருந்தாரு. அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அவுட்ரோர் அப்ரோர், அதுவும் யார் சைட்ல இருந்துன்னா, இவ்வளவு நாட்களாக யாரை அவர் கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தாரோ, யார் அவருடைய பார்வையாளர்களாக இருந்தாங்களோ, யாரை குளிர்விப்பதற்கு, யாரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அவர் தொடர்ச்சியாக கண்டென்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த வலதுசாரி கருத்து கொண்டவர்கள், அந்த சங்கிகள் அவரை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு எதிராக நிறைய போராட்டங்கள், அவருடைய போட்டோலாம் எரிக்கிறது, இப்படிலாம் நிறைய போச்சு. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கூட போயிடுச்சு. இன்ஃபேக்ட் ரன்வீர் அலகாபாத்தியா அதுக்காக மன்னிப்புலாம் கேட்டிருந்தாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, காமெடி எனக்கு வராது, நான் தெரியாம ட்ரை பண்ணி நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், நான் மன்னிச்சு விட்டுருங்கலாம் கேட்டிருந்தாரு. அப்படியும் விடலை. அர்னாப் கோசாமியோட ஷோ தொடங்கி நிறைய லைவ் டிபேட்ஸ்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல ரன்வீர் அலகாபாத்தியா பலிகடா ஆக்கப்பட்டார். அவரை பீஸா அவர் காலி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் அவர் இன்னொரு அறிக்கையும் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை என்ன அப்படின்னா, My team and I are cooperating with the police and all other authorities. I will follow due process and be available to all agencies. My remark about parents was insensitive and disrespectful. It is my moral responsibility to do better and I am genuinely sorry. I am watching death threats pour in from people saying that they want to kill me and hurt my family. People have invaded my mother's clinic posing as patients. I am feeling scared and I don't know what to do, but I am not running away. I have full faith in the police and the judicial system of India. Ranveer. அதாவது எனக்கு நிறைய கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய குடும்பத்தை காயப்படுத்திடுவேன், என் குடும்பத்தை அழிச்சிரும்ன்ற மிரட்டல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு. அதுவும் அம்மா நடத்தக்கூடிய கிளினிக்ல பேஷண்ட்ஸ் மாதிரி சங்கிகள்லாம் உள்ள பூந்து அவரை நாங்க அவங்க அம்மா கிளினிக்ல போய் அவங்கள மிரட்டுற வேலைலாம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இதை நான் எதிர்கொள்வேன், சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன்றத தெரிவிச்சிருக்காரு. அப்போ இந்த விஷயம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனை அப்படின்றது இந்தியாவில் சமூகத்தில் நடக்காம இருக்கிற ஒன்னா. ஒருத்தரை மிரட்டுவது, ஒருத்தரை பயங்கரமா அபியூஸ் பண்ணுவது, ஆன்லைன்ல புல்லிங் பண்ணுவது, ஹராஸ் பண்றது, இதெல்லாம் நடக்காத ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேக்ட் செக்கரா முகமது ஜுபைர் இருக்காரு. அவர் ஃபேக்ட் செக் பண்ணி நியூஸ் எல்லாம் போடுவார். உடனடியாக அவரை பயங்கரமா அபியூஸ் பண்ணி அவர் கொலை பண்ணணும், அவர் அதை பண்ணணும், இதை பண்ணணும், தலையை சீவணும், நாக்க வெட்டணும்னு சொல்லி மாற்று கருத்து பேசக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இதே கொலை மிரட்டல், இதே மாதிரியான ஹராஸ்மெண்ட் ஆன்லைன்ல நிறைய பேரை ரொம்ப மாரலி அவங்க காலி பண்ற வேலையை இங்க இருக்கக்கூடிய ஒரு ரைட் விங் எக்கோ சிஸ்டம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஜேர்னலிஸ்ட் குறிவைக்கப்படுறாங்க, அட்வொகேட்ஸ், ஜேர்னலிஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரையும் மிக மோசமாக அபியூஸ் பண்ற அந்த போக்கு அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இது யார் முன்னின்று நடத்துறா, யாருடைய ஐடி விங் நடத்துது அப்படின்னா வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். இது பாஜக, RSS வலதுசாரி எண்ணம் கொண்ட நபர்கள் தான் ஒரு மாப் மென்டாலிட்டியில இது தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒரு வேலையா உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி அபியூஸ் பண்றது, ஹேட் ஸ்பீச்சை போடுறத, தமிழ்நாட்டிலே அவ்வளவு வழக்குகள் பொய் செய்தியை பரப்புவாங்க, ஃபேக் நியூஸை பரப்புவாங்க, மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும், மற்றவங்களை அடிக்கணும், துன்புறுத்தணும், அவங்களை கொலை பண்ணணும், நாக்க வெட்டணும். நம்மளுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய நாக்க வெட்டணும், தலை வெட்டணும்லாம் கூட அவர் சொன்ன ஒரு கருத்துக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்படி எல்லா இடங்கள்லையும் வெறுப்பு பேச்சை பேசக்கூடிய நபர்களாக வலதுசாரிகள் இருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க செயல்பட்டுட்டே தான் இருக்காங்க. இந்த 10-11 ஆண்டுகள்ல அவங்க பேசாத பேச்சே கிடையாது. இஸ்லாமியர்கள் விரோதமாக பேசக்கூடிய கருத்து, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில இருந்து அனுப்பணும்னு சொல்றது, இஸ்லாமியர்களை அழிச்சிருன்னு சொல்றது, அவங்களை கொலை பண்ணணும்னு சொல்றது, அதுக்கு கால் கொடுக்கறது, அவங்களுடைய காதல் பண்ணாங்க லவ் ஜிஹாதுன்னு சொல்றது, இப்படி வெறுப்பு பேச்சை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது அல்லது இந்துத்துவ கருத்துக்கு எதிரான கருத்தை கொண்ட எல்லா நபர் மீதும் வலதுசாரிகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் இருந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் ரன்வீர் அலகாபாத்தியா தட்டி கேட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. இதே அவரை பார்த்து கேட்குறீங்க, அவர் சாதாரண மனிதர் தானே அப்படின்லாம் கேட்கலாம். அவரை பார்த்தா இந்த கொஸ்டினை ரொம்ப சரியா கேட்கணும். ஏன் அப்படின்னா, இப்படி பேசக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் மேடை போட்டு கொடுத்து இது சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டாரு. நீங்க பாஜகல இப்படி ஒரு ஐடி விங் இப்படி செயல்படுறாங்களே, ஜுபைர் ஒரு நியூஸை போட்டாருன்னா உடனடியாக அவரை காலி பண்ணணுன்றாங்களே,
துருவத்தி ஒன்று போடுறாரு அப்படின்னா துருவத்தி அசிங்கப்படுத்துறாங்களே, அவமானப்படுத்துறாங்களே, அவன் மனைவி குறித்து பேசுறாங்களே, குழந்தை குறித்து பேசுறாங்களே, அவர் வந்து கொலை செய்யணும்னு கொலை மிரட்டல் விடுறாங்களே, ரவீஷ்குமாரை மிரட்டுறாங்களே, அவருக்கு கொலை மிரட்டல் விடுறாங்களே, இந்து ராம் வந்து மிரட்டுறாங்களே, இந்தியாவில் கூடிய பத்திரிகையாளர்களை மிரட்டுறாங்களே, சித்திகப்பானை வந்து அப்படி அபியூஸ் பண்றாங்களே, உமர் காலித் இத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்காரு. இது சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்வி வந்து அவர் கேட்டிருக்காரா? ஏன்னா அவர் இன்டர்வியூ பண்ண நபர்கள் எல்லாருமே உச்ச பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. பாஜக பிரதமர் மோடியை மட்டும்தான் இன்னும் அவர் பண்ணல. கிட்டத்தட்ட அதை சுத்தி இருக்கக்கூடிய அடுத்த கேரக்டர் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவர் வந்து ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாரு. அதை தாண்டி அந்த ஹேட் ஸ்பீச்சை பேசி சமூகத்துல நார்மலைஸ் பண்ணக்கூடிய வலதுசாரிகள் எல்லாரும் அவருடைய ஷோல வந்து பேசியிருக்காங்க. அவங்கள்ட்ட இவர் என்ன பேசிட்டு இருப்பாருன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எங்க படிச்சீங்க, அவங்களுக்கு எந்த ஸ்கூல் பிடிக்கும், லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்படியே ரொம்ப பயங்கர ஜாலியா அவங்களுடைய இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை, அவங்களுடைய இமேஜை அப்படியே மாத்தி மக்கள் கிட்ட அவங்கள விற்கக்கூடிய வேலையை தான் ரன்வீர் அலகாபாதியா ரொம்ப கச்சிதமா பண்ணிட்டே இருந்தாரு. அதன் வழியாக நல்லா பொருளும் ஈட்டினாரு, ஃபேமும் அவருக்கு அப்படிதான் கிடைச்சது. அவருடைய சேனலுடைய growth இது எல்லாமே இதுக்கு சம்மந்தப்பட்டது தான். அவர்களுக்கான அந்த முகத்தை வந்து தாராளமா தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களை காட்டிட்டே இருந்தாரு. அப்படி ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற சமுதாயத்தின் மீது, மற்ற நபர்கள் மீது அவ்வளவு வெறுப்பு இருக்கக்கூடியவருடைய பேட்டி அப்படின்றது கேவலமா தான் இருக்கும். அவங்க பேசக்கூடிய கருத்துன்றது கன்றாவையா தான் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் மடை மாற்றி வேற ஒன்னா இங்க சமூகத்துல விற்பனை செய்யக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக ரன்வீர் அலகாபாதியா செஞ்சுட்டே தான் இருந்தாரு. இதுதான் அவருடைய முழு நேர வேலையாக இருந்தது. அப்போ அவருக்கு அவ்வளவு சான்சஸ் இருந்தது, அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. இதற்கு எதிராக பேசுவதற்கு, இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு அவ்வளவு வாய்ப்பு இருந்தும் அவர் உருவாட்டி கூட அதை பண்ணதே கிடையாது. ஏன் அவர் அப்படி பண்ணல அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம இதெல்லாம் சிக்க மாட்டோம், நம்ம வந்து நமக்கு இப்படி சுச்சுவேஷன் வரவே வராது, நம்ம இப்படிலாம் மாட்டவே மாட்டோம், நம்மளை எதுக்கு இவங்க அட்டாக் பண்ண போறாங்க, நம்ம இவங்க கூட தானே இருக்கோம், வெளிப்படையா இவங்களுடைய கட்சி, இவங்களுடைய ஆதரவு, RSS இந்துத்துவம் அப்படின்னு நம்ம பேசினா கூட நம்ம வந்து ஒரு பக்தராக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பக்கம் அவங்களுக்கான பிளாட்ஃபார்மை இங்க போட்டு கொடுத்து அவங்களை பேச விடுறோம், அவங்களுடைய இமேஜை வேற ஒன்னா மாத்தி மக்கள் கிட்ட வைக்கிறோம். இன்னொரு பக்கம் நான் என்னவா போர்ட்ரேட் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு ஆன்மீகத்தை நாடக்கூடிய நம்ம, நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன், நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கேன், எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நிறைய கொடுக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி தைரியத்தை கொடுக்குது, இப்படி ஒரு இமேஜை நான் வந்து சைமல்டேனியஸா சோஷியல் மீடியாவில் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக இது எனக்கு எதிராக என்னைக்குமே திரும்பாது. இந்த கருத்துக்கள் தொடர்பாக யாருக்கிட்டையுமே பேச வேணாம், இங்க நடக்கக்கூடிய இந்த அட்டாக் தொடர்பாக யார்கிட்டையுமே பேச வேணாம், இது எல்லாமே நார்மலைஸ் பண்ணுவோம். சமூகத்துல வெறுப்பு பேச்சு பேசுவதை, இஸ்லாமியர்களுடைய வீடு இடிக்கப்படுவதை, குறிவைத்து அவர்கள் தாக்கப்படுவதை, அவர்களை வந்து துச்சமாக ட்ரீட் பண்ணுவதை, இன்னொரு மனிதர்கள் நடக்கக்கூடிய அநீதி சம்பந்தமாக இங்க நம்ம பேசவே வேணாம். அது திட்டமிட்டு ஆர்கனைஸ்டா ஒரு கட்சி செய்யும் பொழுது அதை பத்தி நம்ம பேசவே வேணாம், அந்த அநீதி குறித்து பேசவே வேணாம், அது நடக்கவே இல்லை. அப்படியான ஒரு இமேஜை நம்ம சமூகத்துல கொடுப்போம். அப்படி அநீதி இழைக்கப்பட்டால் வந்து சட்ட ரீதியாக தான் நடந்திருக்கு, மற்றபடி சும்மாலாம் ஒண்ணு யாரும் பண்ணலன்றத மக்கள் கிட்ட விற்போன்னு தான் இவர் கூவி இத்தனை நாள் வித்துட்டு இருந்தாரு. அப்படி வித்தும் இன்னைக்கு அவர் வந்து அசிங்கப்பட்டுதான் நிக்கிறாரு. அப்போ எப்படிதான் நீங்க உருட்டினாலும், என்னதான் வலதுசாரிகள் கொடுக்கக்கூடிய காசுலாம் நம்ம வந்து சேனல் நடத்திக்கலாம், நம்ம சம்பாதிச்சிடலாம், செட்டில் ஆகலாம் நினைச்சாலும் கடைசியாக அது உங்களை வந்து கடிக்கும்ன்றதுக்கு உதாரணமாக தான் ரன்வீருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு எம்பத்தியே வரல, அதுதான் இறுதியாக இந்த விஷயத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து அவர் எங்க அம்மாவோட கிளினிக்ல வந்து பூந்துட்டாங்க, பேஷன்ஸ் மாதிரி நடிச்சு உள்ள வந்து மிரட்டிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றால, இந்த பயத்துலதான் பலர் பல காலமாக இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை எல்லாம் எள்ளி நகையாடக்கூடிய, அவர்களை பார்த்து கேவலமா சிரியக்கூடிய வேலையை, அவங்கள அந்த பயத்திற்கு உள்ளாக்கின நபர்கள் எல்லாத்தையும் ரொம்ப நார்மலான மனிதர்கள்னு கூவி வித்துட்டு இருந்தது நீங்க தான். உங்களை பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குது, இனிமேவாவது உங்களுக்கு புத்தி வருதான்றத முதல்ல பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாம ரன்வீர் அலகாபாதியா சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாடி இருக்காரு. அவருக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் பல மாநிலங்கள்ல FIR போடப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அசாம்னு உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல அவருக்கு எதிராக வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் கிளப் பண்ணி விசாரிக்கணும், உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டே வாங்கணும், கைதுல இருந்து தனக்கு ஸ்டே கொடுக்கணுன்ற வகையில உச்சநீதிமன்றத்தை நாடினாரு. உச்சநீதிமன்றம் கிளின்னு கிழிச்சிருக்கு இவரை. நீ வந்து ஒரு பாப்புலரா இருக்கனா, நீ என்ன வேணாம் பேசலாமா, வாய்க்கு வந்ததை வளரலாமா, என்ன பேச்சு இது, உனக்கெல்லாம் உங்க அப்பா அம்மா உன பெற்றதுக்கே வெக்க பண்ணும், அவ்வளவு கேவலமா நீ வந்து பேசியிருக்கன்ற கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து அவரையும் கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா அவருடைய பேச்சுன்னு கேட்கும்பொழுது அந்த வழக்கறிஞர் வந்து கையை தூக்கிட்டாரு. எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு இவருடைய பேச்சுன்றது. கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான கமெண்ட். பட் வந்து இவருக்கு டெத் த்ரெட்ஸ் வருது, கொலை மிரட்டலை கொடுக்குறாங்க, இவரை நாக்க அறுத்துறோன்னு சொல்றாங்க, இதெல்லாம் வந்து பயமா இருக்கு, இதை கருத்துல கொண்டு நீங்க வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு அவருடைய தரப்பு வழக்கறிஞர் நீதிபதிகள்கிட்ட முன் வச்சிருந்தாங்க. கடைசியாக அவருடைய கைதுகள்ல இருந்து அவர் ஸ்டே கொடுத்திருக்காங்க. அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்ன்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய கருத்துக்கு, அவருடைய செயல்பாட்டுக்கு மிக கடுமையான கண்டனத்தையும் உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வழக்கு முடிந்த வரைக்கும் இவர் வெளி ஊர்களுக்கு எதுவும் செல்லக்கூடாது, வெளிநாடுகள் எங்கும் செல்லக்கூடாது, அண்ட் ஷோஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற உத்தரவையும் நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்கு. ஸோ ஒருத்தங்க வெறுப்பா பேசுறாங்க, வேற ஒரு மனுஷனுக்கு தான் அவங்க வந்து தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க, நமக்கு இது நடக்கவே நடக்காது,
கூட சேர்ந்து நம்ம ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணலாம், அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம், அதை ப்ரமோட் பண்ணலான்னு யார் நினச்சிட்டு எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அது திரும்ப அவங்களே வந்து தான் கடிக்கும். அதற்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு அநீதிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், மற்றவர்களுக்கு இழைக்கக்கூடிய துன்பம் தொடர்பாக கவலைப்படக்கூடியவர்கள், எதிர்த்து சண்டை செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான கோழைகளுக்கு அந்த பிரச்சனை எதிர்கொள்வதற்கான துணிவு கூட இருக்காது அப்படின்றது தான் இந்த சம்பவம் உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.